வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விஸ்வா வந்து பந்தாடுறாரு. நம்ம கருணா மிஸ் பண்ணாம ஃபுல் ஒடியும் கேளுங்க. இந்த ஒடியன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. திவாகர் வந்து கோவப்பட்டுட்டு இருக்காப்ல. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடந்திருக்கே. இந்துமதி கிட்டலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அங்கே கலந்துக்கிட்டு நம்ம மூஞ்சில வந்து கறி ஆப்பிட்டாலேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லாரும் ஒன்றுக்கு நாளாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வெளியாளுக்கு காசு கொடுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இவங்களே ஒரு பேரு புகழ் எல்லாம் கிடைக்கணும், செலவும் பெருசாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசு தொகையை அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஆளுக்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. எப்படியா அது இப்படியெல்லாம் வந்து பண்ணி பேரும் புகழும் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமுக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட பேர் கிருபாவை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து திவாகருக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. என்னப்பா திவாகர், போட்டின்னு ஒன்று வச்சு 10 பைசா கூட செலவு இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே நல்லபடியாக வந்து பரிசை கொடுத்து முடிச்சிட்டிங்களாமே, இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். இந்த பொழப்பு எதுக்கு உனக்கு அப்படின்னு தப்பு தப்பாக வந்து பேசிடுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நேர்மையாக நியாயமான முறையில் தான் போட்டி நடந்துச்சு. அங்கே நடந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. பரவாயில்லையே, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி சொல்லிடுறியே அப்படின்னு சொன்னோன்னா கடுப்பாகி ஃபோனை தூக்கி போடுறாரு நம்ம திவாகர். ஏய், யாரை கேட்டு நீ முதல்ல கலந்துக்கிட்ட அப்படின்னு கருணா முன்னாடியே கேட்கும்போது திவாகர் அண்ணனாச்சே இப்படியெல்லாம் வந்து கேட்குறாங்க, என்னால் பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்கேனே. என்னடா கருணா முறைக்கிற, என்ன தெரியுமா பேசுனாங்க? லவுட் ஸ்பீக்கரில் தானே போட்டேன். இதெல்லாம் நமக்கு தேவையா? நமக்குள்ளேயே வந்து பரிசை கொடுத்து இது மாதிரி மாற்றிட்டோன்னு வாய் கூசாமல் பேசுகிறாங்க. இப்போ புரியுதா நானும் அண்ணனும் எதுக்காக இப்படியெல்லாம் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னோம். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் ஸ்டேஜில் என்ன சொன்னீங்க? ஜெயிச்ச எனக்கு தராமல் இன்னொரு உங்கள் வீட்டு பொண்ணுக்கு தானே தரலான் இருந்தீங்க. அது மட்டும் நியாயமா போனாவுக்கு கொடுத்துருந்தா அதுதான் அநியாயமாக இருந்திருக்கும். முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நான் எதுக்காக கலந்துக்கிட்டேன்? பணத்துக்காவையா? எங்கள் அப்பாக்காக தான் நான் கலந்துக்கிட்டேன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேவையில்லாமல் என்கிட்டலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதன்னு விஸ்வா முன்னாடியே கண்ணா அப்படின்னான்னு அவங்க சித்தப்பாவை திட்டிடுறாங்க. விஸ்வாவுக்கு செம்மையாக வந்து கோவம் வருது. கோவம் வந்த உடனே எங்கள் சித்தப்பாவை ஏன் முன்னாடியே இந்த அளவுக்கு எதிர்த்து பேசுவியான்னு பக்கத்தில் தான் கருணா வந்து நின்றுட்டு இருக்காங்க. அடிக்கலான்னு கை ஓங்குறப்ப கருணாக்கு கோவம் வந்துச்சு பாருங்க. நானும் சின்ன புள்ளன்னு பார்த்தா என்னடா கையை தூக்குறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே சுற்றி விட்றாங்க. என்னடா தம்பி பண்ணுற அப்படின்னு வேற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு நம்ம கருணா. கோவப்படாமல் செம்மையாக வந்து கோவத்தெல்லாம் அடக்கி வச்சுட்டு பேசுகிறாப்புல. நீ செய்யறதெல்லாம் தப்புடா. வயசில் வித்தியாசம் இருக்குது. அவங்க உன்னோட பெரியவங்க. உனக்கு அண்ணி முறை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கையை தூக்கலாமா? தூக்குன கையை அப்படின்னு கோவப்பட்டு சொல்கிறாங்க. ஏய், நான் யார் தெரியுமா? என் அப்பா யார் தெரியுமா? என் வீட்டில் மிச்ச மீதியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற உனக்கே இந்த அளவுனா நான் எந்த இடத்துல இருக்கேன்? உன் பொண்டாட்டி தேவையில்லாமல் எங்கள் சித்தப்பாவை பேசுகிறப்பெல்லாம் நீ உள்ளே வராமல் தட்டி கேட்காம இருந்திருக்க. நீ கேட்கலன்னா நாங்கள் கேட்போம், அப்படித்தான் செய்வேன். ஏன் கையே பிடிக்கிற அளவு வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் அடிச்சிருந்தா என்னடா பண்ணியிருப்ப? முதல்ல நீ நினச்சதுக்கே நான் இப்போ வெளியாளாக இருந்திருந்தேன்னு வச்சுக்கிங்க, என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். பார்த்துக்க, நான் உன்னை அடிக்க வரப்பெல்லாம் எனக்கு அண்ணன் முகம்தான் ஞாபகத்துக்கு வருது. தேவையில்லாமல் என்ன கோவப்பட வைக்காத. அண்ணனுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். நானும் அங்கே ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருந்தப்ப நீ பண்ண எல்லா வேலையும் பார்த்துட்டு தான்டா இருந்தேன். என்னடா வாய்க்கொழுப்பு ஓவராக அதிகமாக போகுது. பெரியவங்கங்கிற மரியாதை கொடுக்காம இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க. வேணாம் விஸ்வா, தப்பு பண்ணாத. அண்ணன் பையன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வையேன், என் கோவத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். என்ன சித்தப்பா இவன் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான், நீ எதுவும் கேட்க மாட்டியா? இப்போ யாராவது எனக்கு புத்திமதி சொல்கிறதா இருந்தால் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். அப்படி செய்யாமல் விட்டுட்டு இந்த அளவு பேசிக்கிட்டு இருக்க. இப்போ நீ செஞ்ச காரியத்துக்கு மரியாதையா இந்துமதிக்கிட்ட மன்னிப்பு கேளு. இல்லைனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியும்னு பாக்கெட்லேருந்து காயின் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திவாகர் அண்ணன், மரியாதையாக அவனை மன்னிப்பு கேளுங்க. இல்லாட்டி நான் ஒரு கட்டத்துக்கு மேலே அமைதியாக இருக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும் இல்லைனா என்னை பற்றி அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன இவன் பாக்கெட்லேருந்து காயின் எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கான்.
இனிமேட்டுக்கு இந்த காயினை பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்குள்ளே சமாதானம் பண்ணியே ஆகணும். இல்லைனா என்னையும் பார்க்க மாட்டான், விஸ்வாவையும் பார்க்க மாட்டான். இப்போ பெரிய பிரச்சனையாயிடும். ஏன் முன்னாடியே விஸ்வா யார், ஏன் பையன் ஆச்சு, அண்ணன் பையனா விட்டுற முடியுமா? விஸ்வா மன்னிப்பு கேளு விஸ்வா, இப்போ நேரம் சரியில்லை. சித்தப்பா, என்ன சித்தப்பா நீங்கள் போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க? இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? சொன்னா கேள்றா, இல்லாட்டி நிலமை தலைகீழாயிடும். நான்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இங்கேருந்து நீ மன்னிப்பு கேட்காம ஒரு அடி கூட வந்து நவர முடியாது. நீயா மன்னிப்பு கேட்டுட்டா, மன்னிப்புங்கிற வார்த்தை மட்டும்தான் நீ பயன்படுத்தின மாதிரி இருக்கும். நான் உன்னை கேட்க வச்சா என் ரேகை உன் கன்னத்தில் வந்து இருக்கும். எது வசதி அப்படின்னு அந்த இடத்துல காயினை தூக்கி பாக்கெட்டில் வைக்கிறப்ப, ஏய் மன்னிப்பு கேள்றா அப்படின்னு திவாகர் கத்தனோன்னே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து தூரத்துலேருந்து ஜெயந்தியும் சுகுணாக்காவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தட்டி கேட்க வேண்டிய இடத்துல தட்டி கேட்கணும், அப்படி கேட்காம விட்டா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இருடா மாப்பிள்ள, எங்கள் அப்பா வருவார், அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு விஸ்வா கோச்சிக்கிட்டு கதவை வந்து தாப்பா போடலான்னு போகிறப்ப திவாகர் வந்து ஓடுறாங்க. ஆட்டமாடா போடுற ஆட்டம், இருடா அண்ணங்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகும்போது, ஏய் தேவையில்லாமல் நீ எதுக்குடா இதுக்குள்ளே வந்த அப்படின்னு இந்துமதி கேட்குறாங்க. பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்கிறியா? அவன் ஏன் கண்ணு முன்னாடியே ஏன் பொண்டாட்டியை அடிக்கிறதுக்கு கை ஓங்குவான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது. நீ வேணா இருக்கலாம், நான் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாதுன்னு போகிற போக்கில் ஒய்ஃபுக்காகன்னு நான் இது கூட செய்யலைண்ணா, அப்புறம் நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல பேசினோடனே ஃப்ளாட் ஆகிட்டாங்க. நம்ம இந்துமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல எனக்கு கோவம் வருது, பார்த்து நடந்துக்க. எப்போதும் வாய் அந்த அளவுக்கு வந்து பேசுவேன். சின்ன பையன் அடிக்கிறதுக்காக கை ஓங்கி நிற்கிறான், தடுக்காமல் உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது இந்துமதி. பார்த்து நீ அண்ணனை எதிர்த்து பேசும்போது நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனால் சின்ன பசங்கள்லாம் வந்து உன்னை பேசுகிறத என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. சரியா? நீ யார்? கருணாவோட மனைவி, பார்த்து நடந்துக்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க. நம்ம கருணா இதெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்துமதி அவங்களுக்குன்னு இப்போ ஒரு பாண்டிங் கிடச்சிருக்கு. எனக்குன்னு தட்டி கேட்க ஒரு ஆள் இருக்காங்க. நான் உன்னை எங்கள் அம்மாவாக தாண்டா பார்க்குறேன்னு இந்துமதி மனசுக்குள்ளேயும் வந்து கருணா வர மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்கன்னே சொல்லலாம். திவாகர் ஒரு பக்கம் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க விஸ்வாவை. ஏண்டா விஸ்வா இப்படியெல்லாம் கோவப்படுற? பின்ன என்ன சித்தப்பா, இது யாரோட வீடு? நம்ம வீடா இல்லை அவனோட வீடா? இந்த அளவுக்கு அவன் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் என்னால் நிம்மதியாக வந்து ஏற்றுக்கவே முடியல. என்ன நடக்குது இந்த வீட்டில்னு விஸ்வா வந்து சத்தம் போடுறாங்க சித்தப்பாவை பார்த்து.